ராஜராஜன் நேரம் இது ராஜராஜன் நேரம் ராஜராஜன் நேரம் நமக்கு ராஜயோக நேரம். தெய்வ தமிழிசையை பாடி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வருகிறார் அன்பிற்கினிய சகோதரி இசைக்குயில் பா வள்ளி அவர்கள். கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே என்று நிலையான மொழியே உன் புகழ் பாடு வேணருமை. கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே அலைமேவும் கடல் தந்த ஆரமுதே போல் அலைமேவும் கடல் தந்த ஆரமுதே போல் இணையே இல்லை எனவே சுவையாகவே வளரும். இணையே இல்லை எனவே சுவையாகவே வளரும். கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே கரும்பான கவியம் கம்பனின் பாடலே தேன் வழிந்தோடும் நதி போல் நல்விருந்தாகுமே. கரும்பான கவியம் கம்பனின் பாடலே. 69 ஜோடிகளுக்கு பரிகார திருமணம் அருமையாய் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த சித்திரை மாதத்தில் இந்த அற்புதமான பரிகார திருமண விழா நடந்து முடிந்திருக்கிறது. இவ்வளவு பேர்களை உங்களையெல்லாம் ஒன்று கூட்டி இப்படி ஒரு உன்னதமான பரிகார திருமணத்தை நடத்துவதற்கு உந்துதலாய் ஊக்கமாய் இருந்தவர் யார்? நம்முடைய பாசமிகு சகோதரர் பெயரில் பேரரசர் டாக்டர் ராஜராஜன் அவர்கள். அவர் வாக்கு சுத்தமானவர், அது மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையும் சுத்தமானது. ஆகவேதான் அவர் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் சத்திய வார்த்தைகளாய் மின்னுகிறது, மிளிர்கிறது. அந்த வார்த்தையை நம்பித்தான் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு உன்னதமான நிகழ்ச்சியில் நீங்களெல்லாம் கலந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை, ஒரு புதிய மாற்றத்தை காண்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த நல்ல வேளையில் இங்கே வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்களையும் உங்களையும் சேர்த்து வரவேற்பதற்காக பெயரில் பேரரசர் ராஜராஜன் அவர்கள் உங்கள் முன் வருகிறார். அன்பு தோழர்களே, நண்பர்களே, தமிழ் நமக்கு உயிர். அந்த மாபெரும் தமிழ் அறிஞர்களை இங்கே நாம் அழைத்து வந்திருக்கிறேன் உங்களுடைய திருமணத்திற்கு. இப்படியாப்பட்ட இந்த திருமண விழாவுக்கு இப்படியாப்பட்ட மாபெரும் அறிஞர் பெருமக்கள் எல்லாத்தையும் நீங்கள் நினைத்து பார்த்தால் அழைத்து வர முடியுமான் என்று கேட்டால் அழைத்து வர முடியாது. ஆனால் என்னுடைய குழந்தைகள் நீங்கள். யார் உங்களுக்கு பெயர் சூட்டியவன்? ராஜராஜன். பெயர் யார் சூட்டுவார் என்று கேட்டால் ஒரு தாய் தந்தையர் தான் சூட்டுவார்கள். ஸோ தந்தையாக இருந்து நான் உங்களுக்கு பெயர் சூட்டி இருக்கிறேன். தந்தை தான் உங்களுக்கு திருமணமும் செய்து வைப்பார். ஸோ தந்தையாக இருந்து உங்களுக்கு நான் திருமணமும் செய்து வைத்திருக்கிறேன். ஆனால் தந்தை தான் உபதேசமும் பண்ணுவார் என்று சொல்வார்கள். ஸோ நீங்கள் நல்லா வாழ்வதற்கு அறிவுரைகளையும் தர வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டோர்கள் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் நான் இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். கடந்த 50 ஆண்டுகாலமாக பட்டி தொட்டிகள் எல்லாம் தன்னுடைய பேச்சால், நாவன்மையால், எழுத்தால் இந்த சமூகத்திற்கு நல்ல பெரிய கருத்துக்களை சொல்லி கொண்டு வந்திருக்கின்ற ஐயா நம்மளுடைய மரியாதைக்குரிய செலம்பொலி செல்லப்பன் அவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். அவர்களை நீங்கள் எல்லாம் கைகூப்ப எல்லாரும் வாழ்த்தி அவரை நீண்ட நெடுங்காலமாக வாழ வேண்டும், இந்த தமிழனுக்கும் தமிழுக்கும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஐயா அவர்களை பாதம் தொட்டு வருக வருக என நான் வரவேற்கிறேன். அடுத்து ஐயா அறிவொளியே தெரியாதவர் இருக்க முடியாது. சின்ன குழந்தைகள் முதல் அறிஞர் பெருமக்கள் வரைக்கும் மிக அருமையாக தெரிஞ்சவர். ஏன்னா எல்லா தொலைக்காட்சிகளிலும் பட்டிமன்ற தொலைக்காட்சிகளுக்கென்று பல பட்டிமன்றங்கள் வெட்டிமன்றமாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஐயா அறிவொளி மட்டும்தான் வந்து புதிதாக ஒரு பெரிய விஷயத்தை, ஒரு பெரிய தத்துவத்தை
சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. உலகத்தில் தத்துவம் சொல்ல முடியாது. என்எஸ்கே சொன்னார், அழகான விஷயங்களை சொன்னார் நகைச்சுவையாக. ஆனால் உலக மகா தத்துவத்தை நகைச்சுவையாக சொன்ன ஒரே தமிழ் இந்த நாட்டில் அறவழியை தவிர வேற யாரும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவருக்கு இந்த அறிஞர் பெருமக்கள் சார்பாக ஐயா கவிஞர் மேத்தாவினுடைய ஆலோசனை வாழ்க்காக அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு பட்டத்தை கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். பட்டத்தை கொடுப்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கோ இல்லையோ, ஐயாவை இன்று முதல் ஆன்மீக பெரியார் என்று நாம் அழைப்போம். ஐயா அவர்களை இன்று முதல் நாம் ஆன்மீக பெரியார் என்று அழைப்போம். ஆன்மீக பெரியார், ஆன்மீக பெரியார், ஆன்மீக பெரியார். பெரியாருடைய தத்துவத்தையும் உள்வாங்கிக் கொண்டு ஆன்மீகத்தை வைத்திருக்கின்ற அறிவியல், ஆன்மீகத்தை சொல்லுகின்ற அறிவியல் இன்னைக்கு இருக்கிற ஆன்மீக பெரியார் அவர்களே, வருக வருக என்று நான் உங்களை வரவேற்கிறேன். அடுத்து எங்களுடைய நட்சத்திர நாயகி, மிகப்பெரிய அற்புதமான நல்ல உள்ளம் படைத்த தாய். அந்த நம்ம ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய நாட்டம் கொண்டவங்க, நல்ல கணவனோடைய அற்புதமான குழந்தைகளோடையும் வாழுகின்ற அற்புதமான அந்த தாய். அந்த தாய் இந்த நம்ம திருமணத்துக்கு வந்திருக்கிறாங்க, தாலி எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுவரை 10 ஆண்டுகளாக வந்திருக்கிறாங்க. 1000 கணக்கான பேர்களுக்கு தாலி எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து வாழ்த்தினதில் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியும் அவ்வளோ பெரிய அன்பு மனம் உள்ளவர்கள் அவங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நடிகையாக மட்டுமல்ல, நல்ல குடும்ப தலைவியாக மட்டுமல்ல, ஒரு திரைப்பட இயக்குனராக மட்டுமல்ல, புரொடியூசராகவும் மட்டுமல்ல, அரசியல்வாதியாகவும் மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய நல்ல தாயாகவும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு நடிகை, ஒரே ஒரு பெண்மணியை இந்த அம்மாவை தான் நான் பார்க்க முடியும். திரைப்பட நடிகையை மட்டும் பார்த்து மயங்கியிருக்கிறேன். ஆனால் திரைப்பட நடிகனாக வரப்போகிற ஒரு இளைஞனை பார்த்து நான் மயங்கியே இருக்கிறேன். ஏனென்றால் அறிவு, ஆற்றல், கெட்டிக்காத்தனம், நடிப்பு, ஒழுக்கம், தூய்மை எல்லாமே இருக்குதுல்ல. இதை யாருக்கிட்ட இருக்குது? இன்றைக்கி எத்தனைப்பட்ட இளைஞர்கள்ட்ட இருக்குது. அப்படியாப்பட்ட அந்த அமரேஷ் கணேஷ் இங்கே வந்திருக்கிறார். அந்த பெற்றெடுத்த தாயும் இங்கே வந்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நிறைந்த இந்த தாலியோடு இருக்கிற நீங்கள் இந்த அம்மாவையும் இந்த இளைஞனையும் மனசார வாழ்த்தி வாழ்க வாழ்க என்று சொல்லுங்கள். அந்த குழந்தை வாழட்டும், ஜெயிக்கட்டும். அடுத்து நம்ம இலசை சுந்தரம் ஐயா அவர்களை இங்கே கொண்டு வந்திருக்கோம். அவருடைய துணைவியார் இங்கே வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல விருந்து படைக்க போகிறாங்க. ஐயா இலசை சுந்தரம் உலக தமிழர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பதற்கு முயற்சிகள் எடுப்பவர் ஐயா. உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சதா பாடுபட்டு கொண்டு இருக்கிற மனுஷன். இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் பரிச்சயமானவர்கள். இவங்கள்ட்டெல்லாம் நான் சில வேண்டுகோளை வைக்கணும்னு நினச்சேன். அதுக்காகத்தான் பேசுகிறேன். ஐயா இலசை சுந்தரத்தினுடைய வார்த்தை, அவருடைய சொல்லு, அவருடைய நகைச்சுவை, அவருடைய நகைச்சுவை மாமன்னன் என்ற பட்டத்தை ஐயா கிருபானந்த வாரியார் கொடுத்துருக்கிறாங்க. தினந்தோறும் தென்கொச்சி சாமிநாதனுடைய ஒவ்வொரு நாளும் இன்று ஒரு தகவலை நாம் கேட்டிருக்கிறோம். அவர் அமரர் ஆனதுக்கு பின்னாடி இவர் தான் அந்த இன்று ஒரு தகவலை சொன்னவர். ஆல் இந்தியா ரேடியோவினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர். பல புத்தகங்களை தமிழன் சத்தா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியிலையும் தமிழனையும் தமிழ் சமுதாயத்தையும் தான் சேர்ந்த மொழியையும் எப்படியெல்லாம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி சதா நினைப்பாலும் சிந்தனையாலும் செயலாலையும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான மனிதனை நான் இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். எவ்வளவு அழகான கொடுத்து வைத்தவர்கள் இந்த துணைவியாரும் கணவனும் சேர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற இந்த பாக்கியம் பெற்ற இந்த தாய் இருவரையும் நம்ம வருக வருக என்று நம்ம வாழ்த்துவோம். எல்லாரும் கைத்தட்டி அவர்களை வருக வருக என்று வாழ்த்து. அடுத்து நாம் அழைத்திருப்பது கவிஞர் மேத்தா. கவிஞர் மேத்தா மிகப்பெரிய மனித நேயமிக்க ஒரு கவிஞர். அவருடைய கவிதைகளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறார். மிகப்பெரிய அவர் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் சாதாரண என்ன போன்றவர்கள்லாம் காதலித்திருக்க முடியாது. சாதாரண இன்றைக்கி இருக்கிற ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன் ஐயா கூட அம்மாவை காதலித்திருந்திருப்பீர்கள் என்னால் அது கவிஞருடைய மேத்தா வந்ததுக்கு பின்னாடி தான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு கவிதைகள் எல்லாம் ஒரு காலத்தில் ஐயா போன்ற சான்றோர்களுடைய கைகளில் இருந்துச்சு. அவர்களுக்கு மட்டும்தான் புரிகிற நிலையில் இருந்துச்சு. என்ன மாதிரி பாமரர்களுக்கு, நம்மளை மாதிரி பாமரர்களுக்கு புரியாமல் இருந்த காலகட்டத்தில் இலகுவான தமிழில் வெறும் அழகாக புது கவிதை என்று சொல்லி சாதாரண வேலை செய்கிறவன், ரோட்டில் நிற்கிறவன், தொட்டி இழுக்கிறவனுக்கெல்லாம் கவிதையை கொண்டு போய் சேர்த்த, கவிதை கூடாக தமிழை கொண்டு போய் சேர்த்த, கவிதை கூடாக அறிவை கொண்டு போய் சேர்த்த, கூடாக ஒழுக்கத்தை கொண்டு போய் சேர்த்த மகத்தான கவிஞன் இந்த கவிஞர் மேத்தா.
ஆகவே இப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான மனித நேயம், மனித பண்பு, சாதாரண மனிதர்கள்ட்ட அன்பு செலுத்துறதுக்கு இந்த உலகத்தில் கவிஞர் மேத்தாயிடமிருந்து தான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓட்டுநர்லேருந்து வேலைக்காரர்லேருந்து யாரையுமே வித்தியாசமே பார்க்க தெரியாத ஒரு நல்ல மனம் படைத்த மகத்தான மனிதனை கவிஞர் மேத்தாவை இங்கே அழைத்திருக்கிறேன். வருக வருக என்று நீங்கள் வரவேற்கணும். அடுத்து நம்மளுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் இங்கே வந்திருக்கிறாரு. எம்ஜிஆர் மாதிரியே பேசக்கூடியவர், எம்ஜிஆர் மாதிரியே இருப்பார், எம்ஜிஆர் மாதிரியே வேஷத்தை போட்டிருப்பார், எம்ஜிஆர் மாதிரியே உங்களை இப்போ வாழ்த்தவும் செய்வார். நல்ல மனிதர். எம்ஜிஆருக்கு எப்படி மனம் இருந்ததோ அதே மாதிரி நல்ல மனம் கொண்ட ஒரு மகத்தான மனிதரை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். அவரை வருக வருக என்று நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து நம்மளுடைய மருத்துவ மாமணி, மருந்து, அதாவது உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் மருந்து வியாபாரிகளாகத்தான் இன்றைக்கி நாம் மருத்துவரை பார்த்துருக்கிறோம், மருத்துவ வியாபாரிகளாகத்தான் மருத்துவரை பார்த்துருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில், இந்த நாட்டில் மருத்துவர் ஒரே ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சவர், இந்த ஐயா ஜி கணபதி அவர்கள். இன்றைக்கி கூட நீங்கள் மருந்து வாங்குறதுக்கு 100 ரூபா கேட்பார். ஐயா உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லுங்கள், தொலைபேசி அவர்கிட்ட வாங்கிக்கங்க, தொலைபேசியில் மருந்து சொல்லிடுவார். அவர் சொல்கிற மருந்தெல்லாம் 10 பைசா, 1 ரூபா, 2 ரூபாய்க்கு மேலே மருந்தே சொல்ல மாட்டார். அப்படியாப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதரை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா ஜி.கே. மாலன் அவர் கலைஞர், நம்மளுடைய ஜே.கே. மோகனுடைய, அதாவது மாலன் இவர் ஜே.கே. வாசனுடைய நண்பர், வேலூரில் இருக்கிறாரு. மிகப்பெரிய அந்த பாரதியார் நற்பணி மன்றமெல்லாம் நடத்தி ரோட்டரி கிளப்லாம் வச்சு சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கிறவர். இவங்கள் அனைவரையும் வருக வருக என்று நாம் வரவேற்கிறோம். இப்பொழுது வாழ்த்துவதற்காக நம்ம வீட்டு மகாலட்சுமி கலைமாமணி ஜெயசித்ரா அம்மா அவர்கள் வருகை தருகிறார்கள். எனது அன்புக்கும் பண்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் ராஜராஜன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நான் 10 ஆண்டு காலமாக இந்த கண்கொள்ளா விழாவையும் காட்சியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்க எவ்வளோ பெரிய மாலையை கொண்டு வந்து போட்டிருக்காருன்னா, அவருடைய அந்த அன்பெல்லாம் சேர்ந்து அதில் இருக்குது. எவ்வளோ ஒரு புண்ணியகாரத்தை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடைமுறையில் எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. பரிகார திருமணம்ங்கிறது நம்ம வீடுகளில் கூட நம்ம செய்யணும்னு நினைப்போம், ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்காது, சூழ்நிலை சரியாக இருக்காது, செஞ்சிக்கவும் முடியாது. எவ்வளவோ மன கஷ்டங்கள் நொந்து போய் நீங்கள் எல்லாம் இருந்திருப்பீங்க. ஆனால் இவருடைய இந்த பரிகார திருமணம் இந்த மண்டபத்துக்குள்ளே நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டீங்களாலே உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமோகமாக அமையும். இது அத்தனை புண்ணியங்களும் நான் திருப்பி திருப்பி சொல்வேன், அன்பு சகோதரர் ராஜராஜன் அவர்களுக்கு தான் போய் சேரும். அதில் எனக்கும் ஒரு பங்கு கொடுக்குறார் அவர். என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கங்களை அதை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மீண்டும் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் சீரம் சிறப்புமாக அமைய போகுதுங்கிறத கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் எனது வாழ்த்துக்களை கூறி இந்த சந்தர்ப்பத்தை அளித்த பெரியோர்களுக்கும் அன்பு சகோதரர் ராஜராஜன் அவர்களுக்கும் அவரது திருமதி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வாழ்வில் பொன், பொருள், புகழ், அந்தஸ்து அடைந்திட இன்றே சந்தியுங்கள். போன் 2350 செல் நம்பர் 9840019245 9282158287.